கேப்டனை இழந்துட்டோம். எங்களை மாதிரி நடிகர்களுக்கு, எங்கள் நடிகர் சங்கத்துக்கு நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் வருவாங்க. ஆனா ஒரு கேப்டன் தான். கேப்டனுங்கிறது ஒரு சினிமா மூலமா கிடைச்ச டைட்டில் இருந்தா கூட அவருடைய கேப்டன்ஷிப்பை நாங்கள் நேரடியாக பார்த்தவங்க. அவருடைய ஆளுமை திறமை, லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த கவர்னன்ஸை நேரடியாக பார்த்து அனுபவிச்சவங்க. வள்ளல் குணம், அருகிலிருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பெரிய நடிகர்கள் இருந்து சமீபத்தில் வந்த நடிகர் வரை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையும் அன்பையும் முக்கியத்துவத்துவம் கொடுக்கின்ற உன்னதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டோம் நாங்க. தைரியத்தின் உச்சம், வீரன். எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். நடிகர் சங்கத்துக்கு ஒரு தலைவருங்கிற முறையில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய தலைவராக இருந்தார். எல்லாரையும் சமமாக மதிப்பார். அவருடைய தாரக மந்திரமே எப்போ பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். சாப்பிட்டு போ. அவர் வீட்டுக்கு பல முறை போயிருக்கேன். அண்ணியை கூப்பிட்டு சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். சொல்வாக்கு தவறாதவர். அதனால இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு அவருக்கு தலைவா தலைவான்னு கூப்பிட்டு இருக்கு. லைஃப்ல மறக்க முடியாதுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் அவரோட ஒரே ஒரு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கண்ணுவிட போகுதையா. சில காரணங்களால அந்த படம் வாய்ப்பு தவறிடுச்சு. அதுக்காக என்னை விட அதிகமாக வருத்தப்பட்டவர் கேப்டன் தான். வாய்ப்பு வரும் தாமு, உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் தான். ஆனா அவர் என்னுடைய ரசிகர். என்னோட மிமிக்ரி கலைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் அவர். நடிகர் சங்க கடனை அடைக்கிறதுக்காக ஒரு தடவை நாங்கள்லாம் ஒட்டுமொத்த நடிகர்களையும் ஒன்னா சேர்த்து வெளிநாடு கூட்டு போனார். ரொம்ப கஷ்டம் அது ஒன்னா சேர்க்கிறது. மிகப்பெரிய நடிகர்களை ஒன்னா சேர்த்து கூட்டு போய் சாதனை படைத்தவர். அப்போ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிமிக்ரி பண்றதுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப டைம் கம்மியா இருக்கு அண்ணன். அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு 1000 வேலை இருக்கு. ஆனாலும் அந்த லிஸ்ட்டை பார்த்து என்னுடைய நேரத்தை எப்படியாவது கூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி, அவசியம் இல்லை அவர் அதை பண்ணணும், என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு, அப்போ ரேவதி மேடமுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு ஒரு ஐடியாலஜி கொடுத்து, அப்போ தான் அந்த ரேவதி அம்மா மிமிக்ரி பண்ணுற மாதிரி பண்ண வச்சு பின்னாடி நான் இருந்தேன். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ணல, இதெல்லாம் தாமு தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த 2 நிமிஷத்தில் என்னை மேடை ஏறி ப்ரோக்ராம் பண்ண வச்சார். இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிலாம் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு சாதாரண நடிகனுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்கணும்னு இந்த சஸ்பென்ஸை காப்பாற்றி உனக்கு எனக்கு ரேவதிக்கு மட்டும்தான் தெரியணும்னு வெளிநாட்டில் போய் அந்த மைக் சிஸ்டம் வரைக்கும் எனக்கு உதவி பண்ணேன். அதெல்லாம் ஒரு உயர்ந்த ஆன்மாவால் தாங்க பண்ண முடியும். கொடுக்கறத கற்றுக் கொடுத்தார். கொடுக்கறதே தெரியக்கூடாது தாமு. கடைசியாக அவரை நான் பார்த்தது எங்கள் மகாகுரு டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய இறப்பன்னைக்கு தான் பார்த்தேன். அங்கே அருகில் இருக்கும்போது அண்ணியும் கேப்டனும் அங்கே பார்த்தேன். ஒரு குழந்தை மாதிரி கலாம் சாரை பார்த்து பார்த்து கதறினதை நான் பார்த்தேன்.
அன்னைக்கு தான் நான் கடைசியாக அவரை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காகவும் வாரி வாரி கொடுத்தவர் அவருடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஆரோக்கியம் கை கொடுத்ததுன்னா இன்னார் அவர் பெரிய தலைவர். அவருடைய ஆன்மா பூர்ண சாந்தி அடையட்டும். அவருடைய ஆன்மா தெய்வீக நிலையில இப்ப இருக்கு. தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. முக்கியமா அன்னிக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய மச்சானுக்கும் அவர் தான் ஆறுதல் சொல்லணும். இந்த புனித ஆத்மா பூர்ண அமைதி அடையட்டும். அவர் புகழ் நீடூடி வாழ்க. என்றென்றும் அவருடைய எங்களுக்கு கொடுத்த அறிவுரை, அந்த பாடங்களை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றுவோம். புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆன்மா நீடூழி வாழ்க. நான் இந்த சமயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நேற்று கோயம்பேடில் அவருடைய தேமுதிக அலுவலகத்தில் அந்த கூட்ட நெரிசலை பார்க்கும்போது எல்லாருமே யோசிச்சாங்க. உடனே கோரிக்கை ஏற்று இன்னைக்கு கார்ப்பரேஷன் நண்பர்கள், முக்கியமாக ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வ நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். காவல்துறை நண்பருடைய ஒத்துழைப்பு, நேற்று நைட்ல இருந்து அவங்க செஞ்சது ஏற்பாடு, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு தானே இப்படிப்பட்ட கூட்டம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காவல்துறை நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திரைத்துறை சார்பில் என்னோட இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.